இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையின் காலத்துல பல ஆயத்தங்கள், பல முன்னடையாளங்கள் செய்வது உண்டு. அந்த பல ஆயத்தங்கள், முன்னடையாளங்களிலே ஒன்றுதான் நம்முடைய வீடுகளிலே தொங்கவிடப்படுகின்ற ஒரு நட்சத்திரம். இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தான் முதலாவது இங்கே சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசனமான ஒரு காரியம். The promise in Jacob's blessing. கிழக்கிலே நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் பார்த்தார்கள், அது ஒரு பக்கம். இங்க ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கி, அதுதான் யாரு? அதான் the bright morning star. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், நான் வேத பாடமாக வாசிக்க கேட்ட வெளிப்படுத்துதல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். I am the root of David and bright morning star. நான் தாவீதின் வேரும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தலைப்பு The bright and morning star. பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையின் காலம். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையின் காலத்துல பல ஆயத்தங்கள், பல முன்னடையாளங்கள் செய்வது உண்டு. அந்த பல ஆயத்தங்கள், முன்னடையாளங்களிலே ஒன்றுதான் நம்முடைய வீடுகளிலே தொங்கவிடப்படுகின்ற ஒரு நட்சத்திரம், ஸ்டார். அந்த வீடுகளிலே தொங்கப்படுகிற நட்சத்திரம் எதை காட்டுகிறது, எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை சமீபித்திருக்கிறது, வரப்போகிறது, அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கிறோம் என்பதை குறிக்கின்ற ஒரு அடையாளம் தான் அந்த நட்சத்திரத்தை நம்முடைய வீடுகளிலே நாம் தொங்க விடுகிறோம். அந்த நட்சத்திரமும் ஒளியைதான் குடிக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். I am the bright and morning star. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தலைப்பின் கீழாகதான் கிறிஸ்து ஆண்டவராய் கிறிஸ்து வாழ்க்கையிலே காணப்பட்ட 3 விதமான 3 prophetic glimpses of Christ. கிறிஸ்துவினுடைய 3 தீர்க்க தரிசன ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு 3 காரியத்தை இதன் அடிப்படையிலே நாம் சிந்திக்க போகிறோம். அவர் எப்படி ஒரு பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார், இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் மேலாக அவர் நட்சத்திரமாக இருக்கிறாரே என்பதை குறித்து தான் 3 தீர்க்க தரிசன, கிறிஸ்துவினுடைய 3 தீர்க்க தரிசன கண்ணோட்டங்களை உங்கள் மத்தியிலே நான் கூற இருக்கிறேன். 3 prophets glimpses of Christ. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் விலகுவதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், தெளிவா இருக்கிறது. இதுல இந்த 49 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆரம்பத்துல இருந்து யாக்கோபு தன்னுடைய ஒவ்வொரு கோத்திரத்தையும் என்ன செய்து இருக்கிறான், ஆசீர்வாதத்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது யூதா கோத்திரம் வருது. அப்ப அந்த யூதா கோத்திரம் வரும்போது யூதா கோத்திரத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். அந்த யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நம்ம வாஸ்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அந்த
மீண்டுமாக அந்த வசனத்தை படியுங்கள். சமாதான கர்த்தர் சமாதான கர்த்தர் வருமளவும். யார் அந்த சமாதான கர்த்தர்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சமாதான பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது. இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தான் முதலாவது இங்கே சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசனமான ஒரு காரியம். The promise in Jacob's blessing. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் இங்கே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இங்கே யூதா கோத்திரத்துக்கும் வருகிறது. இன்னும் பண்ணா யாருக்கெல்லாம் இந்த யாக்கோப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இதனுடைய பின்னணி, பழைய ஏற்பாட்டு பின்னணியிலிருந்து நாம் வரும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம், அதுதான் யாக்கோபுடைய ஆசீர்வாதம். இன்னும் பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறாருன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பவர்களுக்கு தான் கொடுக்கிறார். அதுதான் முக்கியப்பட்டு இருக்குது. ஓய்வு நாளை பரிசுத்தமா, அந்த வசனத்தை வாசிருமா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் உனக்கு கிடைக்கும். மகிமையாக எண்ணுவானால். அப்ப இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் யாருக்கு கிடைக்கிறது? ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த சுதந்திரம் என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற கூட்டத்திற்கு இது உண்டு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் யார் ஆசரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன். அப்ப இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு சொல்லிட்டே இருக்குது. அப்படி வரும்போது யூதா கோத்திரம் வருகிறது. அந்த யூதா கோத்திரத்துக்கு சொல்றாரு, யூதா கோத்திரத்தின் செங்கோல். அப்படின்னா என்ன? அங்கே ஒரு ஆளுமை இருக்கிறது. The scepter shall not depart from Judah. செங்கோல் யூதாவை விட்டு விலகாது. அப்போ ஆளுகிறவர் அங்கிருந்து தான் வருகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், ராயல் செப்டர் அப்படி என்று சொல்லுவோம். என்ன ராயல் செப்டர்? அதுதான் ராஜாக்கள், அரசு ஒரு செங்கோல் ராஜாக்கள் பயன்படுத்துகிறது. அப்போ அவங்கள்ட்ட அந்த செங்கோல் இருக்கும். பரம்பரைக்கு அது என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். தாத்தா இருப்பார், தாத்தா அப்புறம் தாப்பா வருவார், அதுக்கப்புறம் யாராவது வருவாங்க. அப்படி அந்த செங்கோல் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி நம்ம இங்கிலாந்து கிங் அண்ட் குவீன் அவங்க மாறும்போது அந்த கிரீடத்தை மாத்திட்டே இருக்கிறாங்க, அதே போல என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த செங்கோல் மாறும். இன்னும் திருச்சபைகளிலே பார்க்கும்போது பேராயர்கள் கையிலே செங்கோல் வைத்திருப்பார்கள். அப்போ அவர்கள் ஓய்வு பெறும்போது என்ன ஆகும்? அந்த செங்கோல் அங்க வச்சுட்டு போயிடணும். மீதி அவங்க முத்திரை மோதிரம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் அவங்க கடைசி வரையும் as a bishop they have to wear their bishop ring, அதை வச்சுக்கலாம். பட் செங்கோல் என்பது அவர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். ரிட்டையர்ட் ஆன அடுத்த நிமிஷம் செங்கோலை அவர்கள் தூக்குவதற்கு அதிகாரம் இல்லை. அடுத்த பிஷப் பேராயர் தான் அந்த செங்கலுக்குரியவராக மாறிவிடுவார். அப்போ அரசராய் இருக்கிறவர்களும் அதே தான். அந்த அரசனாய் இருக்கிறவரையும் தான் அந்த செங்கோல், அரசில இருந்து திறந்த பிறகு அந்த செங்கோல் அவங்களுக்கு கிடையாது. இதே போலதான் இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு, யூதாவின் செங்கோல் என்ன செய்யாது? shall not depart, விலகாது. அப்படி என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? his kingship and authority belongs to Judah, descendant of forever. அது எப்பொழுதும் இருக்கும். இவர்தான் eternal king. அவர்தான் யாரு? நித்திய ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க செங்கோல் மாறிட்டே இருக்கும், அரசர்களுக்கு மாறிட்டு இருக்கும்.
பேராயர்களுக்கு திருச்சபையில மாறிட்டு இருக்கோம். ஆனா இவருடைய செங்கோல் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய செங்கோலை உடையவர், நித்திய ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இவர்தான். His kingdom is endless. There is no end for his kingdom. அதுதான் முக்கியமான இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்னால் ஆண்டவர் Christ is the promised ruler from Judah's line. கிறிஸ்துவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யூதா கோத்திரத்தின் அவர் சிங்கம் மாத்திரம் அல்ல, யூதா கோத்திரத்தின் ராஜா. ஹல்லேலூயா, நித்திய ராஜா, நித்திய ராஜா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகின்ற அவர் யாராக இருக்கிறார்? நித்திய ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, இட்டர்னல் கிங். செங்கோல் ஆளுமை அவருடைய கரங்களிலே இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நித்திய ஆளுகை உடைய தேவன், என்னுடைய தேவன். இன்னைக்கு ராஜாக்கள் வரலாம் போலாம், இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் வரலாம் போலாம். யோசித்து பாருங்க, எந்த இதுனாலும் சரி, பதவியில இருக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள எல்லா சௌரியங்கள். நாட்டின் ஜனாதிபதியே இருக்கட்டுமே, 5 ஆண்டுகள் பீரியட் முடிந்து அதை விட்டு வரும்போது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். நமக்கு நன்கு தெரிந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட அங்க பணியை முடித்துட்டு ஜனாதிபதி மாளிகையில இருந்து வெளியே வரும்போது அவர் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அவருடைய 2 சூட்கேஸ், ஒரு சூட்கேஸ் ஃபுல்லா புத்தகங்கள், அடுத்த சூட்கேஸ் ஃபுல்லா அவருடைய துணிமணிகள், அவ்வளவுதான். அங்க நின்று தோட்டக்காரனை கூட்டாரு, நீ கையில வச்சிருக்க அந்த தண்ணி அடிக்கிற பைப்பை வச்சு என் சூட்கேஸை வந்து லைட்டா கழுவி விட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு சொன்னாரு, இங்க இருந்து ஒரு தூசியை கூட நான் எடுத்துட்டு போகல, அது தெரியட்டும் அப்படின்ட்டு. உலகத்துக்கே அதை என்ன செய்தார்? காண்பித்தார். உலகத்துக்கே காண்பித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஏன் இதற்காக சொல்லியிருந்தார்? அவ்வளவுதான். நான் அதுல இருக்கும் போதுதான் இந்த மாளிகை, அதற்கு பிறகு இல்லை. ஆனா இவருக்கு அப்படி இல்லை. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவேன் சீயோன் மணவாளனுடன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is the king for ever and ever. Thank you Jesus. அந்த 2 வரிகளை மட்டும் நான் பாடுவோம். Thank you Jesus. சிங்கார மாளிகையில், சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் சீயோன் மணவாளனுடன். உலகத்தில் இருக்கிற எல்லா மாளிகையும் டெம்பரரி. உலகத்தில் இருக்கிற எந்த ராஜ பதவிகளும் டெம்பரரி. ஆனா அந்த மாளிகைக்கு உரியவர்கள் நித்திய காலமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அதற்கு உரியவர்கள் நித்திய காலமா இருக்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
நித்திய நித்திய காலமாக இருக்கலாம். இவர்தான் நித்திய ராஜா. அப்ப இந்த நித்திய ராஜா என்னுடைய ராஜா, எனக்குரிய ராஜா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகைக்காக நம்ம ஆயத்தப்படுகிற நம்ம இந்த ராஜா எனக்குள்ள இருக்கிறாரா? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுறோம். அதை குறித்து உங்களோடு கூட நான் பிரசங்கித்தேன். இன்னைக்கு இந்த ராஜா அவர் எனக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். அவருடைய செங்கோல் ஒரு நாளும் என்ன செய்யறாது? விலகாது. இங்க செங்கோல் போயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், ஆள் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த செங்கோல் ஒரே திட்டம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். A star shall come forth out of Jacob. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதிகளை யோசிக்கும் போது இது பிழையாம் காண்கின்ற ஒரு தரிசனம். இந்த பிழையாம் காண்கின்ற ஒரு தரிசனம் பார்க்கலாம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கிறது. ஓகே, கிழக்கிலே நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் பார்த்தார்கள், அது ஒரு பக்கம். இங்க ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கி, அதுதான் யாரு? அதான் the bright morning star. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபிலிருந்து நட்சத்திரத்தை உதிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதுல என்ன? இந்த brilliant star arise bringing light, வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பழைய காலங்கள்ல எந்த விதமான கூகுளும் கிடையாது, மேப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, விமானமும் கிடையாது, விமானமும் கிடையாது. பல அட்வென்ச்சர்ஸ் போகிறதுக்காக சில அப்படியே கப்பல்லையோ சின்ன படகுலையோ அப்படி ஜனங்கள் என்ன செய்வாங்க? கடல்ல தண்ணியில் அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற காண்டி அப்படி போவாங்க. அப்படியே வந்ததுல தான் நம்ம நாட்டை கண்டுபிடிச்சு இங்க வளம் இருக்குன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தரா போர்ச்சுகீஸு, டச்சு, அப்புறம் பிரிட்டிஷு, இப்படி ஒவ்வொருத்தரா என்ன செய்தாங்க? நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அதான் வரலாறு. சரி, அப்போ அந்த நேவிகேஷன் ஒரு இடத்தை அப்படியே தீர்மானிக்கிறது. அந்த நாட்கள்ல எப்படி இருந்தாங்கன்னா, எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நட்சத்திரம் தான் பார்ப்பாங்க. இந்த நட்சத்திரம் எங்க இருக்குது, எப்படி போகுது, என்ன பண்றதுன்ட்டு அவங்களுக்கு நேவிகேஷனே என்னது? கூகுள் மேப். அப்ப என்னது? தி ஸ்டார்ஸ். இந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. என்ன வழிகாட்டுது? இந்த மிட்ஸ்ட் ஆஃப் டார்க்னஸ். ராத்திரி கடல்ல எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வீட்டிலே எப்படி இருக்குது? ராத்திரி லைட்டே இல்லாம இருக்கும்போது வீட்டிலே எப்படி இருக்கும்? அப்போ கடல்ல தண்ணி. இவங்க எத்தனை மாதங்கள் போயிட்டே இருப்பாங்க, எத்தனை நாட்கள் போயிட்டு இருப்பாங்க. மேற்கத்திய மிஷினரிகள் இங்க இந்தியாவுக்கு வரும்போது, கிழக்கத்திய நாடுகளுக்கு வரும்போது how many months அவங்களுடைய டிராவல் இருந்துச்சு கப்பல்ல. அதே போலதான் இவங்க ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும்ட்டு அந்த அட்வென்ச்சர் எடுத்து போற மக்கள் போகும்போது ராத்திரி, கடல் அலைகள், இருட்டு, இந்த மாதிரி காரியங்கள்ல அவங்க ராத்திரி நேரத்துல அவங்களுக்கு அடையாளம் எங்க போகுதுன்னு அந்த நட்சத்திரை பார்த்து கணித்து போகக்கூடிய ஒரு அறிவு இருக்கு. அது எப்படி நீங்க யோசிக்க கூடாது. அந்த காலத்து பெரியவர்கள், என்னுடைய மெட்டர்னல் கிராண்ட் மதர், அவங்க ஸ்டில் ஐ ரிமெம்பர், கரெக்டா சொல்லுவாங்க, மணி இப்போ 3 அப்படிம்பாங்க. சொல்லுவாங்க இப்போ கரெக்டா மணி 1:30 அப்படிம்பாங்க. எப்படி சொல்றாங்க? இங்க கடிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கரெக்டா 1:30 திரும்பி மணி 4 ஆயிட்டும்பாங்க. கரெக்டா அந்த வெயில், அந்த ஷேடோ எங்க நிக்குது அதை பார்த்து கரெக்டா கணிச்சு சொல்லுவாங்க. துல்லியமா அப்படியே இருக்கும். போய் கிளாக்க போய் பார்த்தா மணி 3 தான் இருக்கும். 1:30 தான், கொஞ்சம் கூட விலகி இருக்காது.
அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். மணியை பார்த்துட்டுலாம் இல்லை, அவங்க இருக்கிறது அந்த தோட்டத்திலையும் அவங்க சமையல் பண்ற இடத்துலையும் அங்கே நின்றுட்டு அப்படியே இருந்து அவ்வளவுதான். காலையில அங்க எழும்பி வர்றவங்க திருப்பி சாயங்காலம் போகும்போது அதை பார்த்தே மணியை கனெக்ட் பண்ணி, சரி மணி இப்போ 5:30 ஆகி போச்சு, ரைட், என்னம பின்னால ஒதுக்குற நேரம் அடைக்கிற நேரம் கிளீனா அணிடுவாங்க. இது இப்படி எப்படி சாத்தியமானால் ஏன் அன்றைக்கு நட்சத்திரம் ஒரு காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் காட்டுவது சாத்தியம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நட்சத்திரத்தை பார்த்துதானே சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நட்சத்திரத்தை பார்த்துதான் அவர்கள் the wise men followed the stars to Bethlehem வழிநடத்தப்பட்டு வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகள் சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசி. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தில், கிழக்கிலே இருந்த நட்சத்திரம் டெஸ்டினேஷன் கரெக்டா கொடுத்துருது. சொல்லுதுல்ல கூகுள் மேப், லெஃப்ட் ரைட், யுவர் டெஸ்டினேஷன் இஸ் அட் ரைட் சைடு அப்படின்னு கடைசியில சொல்லி முடிச்சிடும். அதே போல இங்க பாருங்க என்ன சொல்லுது, இன்னைக்கு தான் கூகுள், அன்னைக்கு பாருங்க நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துல அப்படி போய் நின்றுட்டு அப்புறம் நவளல, வலது பக்கம் போகல, இடது பக்கமும் போகல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நட்சத்திரம் த ஸ்டார் பிள்ளையாம் கண்ட விஷன் எப்படிப்பட்ட விஷன்? அவர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறாரே என்று நாம் சொல்றோமே, அது எதை குறிக்கிறது என்றால் கிரைஸ்ட் இஸ் த கைடிங் லைட் இன் அவர் டார்க்னஸ். நம்முடைய இருளான வாழ்க்கையில அவர் ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், அவர் நித்திய ராஜா. அது மட்டுமல்ல, நம்மை வழிகாட்டும் நட்சத்திரம். ஹல்லேலூயா. நம்மை வழிகாட்டும் நட்சத்திரம். நம்மளை வழிகாட்டுற பாதை தெரியாத போது, எங்கிட்டு போறது, அங்க போவா இங்க போவான்னு நம்ம வழியறியா திகைக்கும் போது வழியாகவே நமக்கு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. வழியறியா திகைக்கும் போது வழியாகவே நமக்கு வந்துடுறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருக்கலாம். அப்ப என்னை வழிகாட்டு நட்சத்திரம், நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன். எவ்வளவு அருமையான இருக்கிறது. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா இருளும் என்ன செய்யும்? மறைஞ்சிடும். ஹல்லேலூயா. எல்லா இருளும் மறைஞ்சிடும். அந்த விடிவெளி நட்சத்திரம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அவர் சரியா பாதை காட்டுவார், சரியா வழி நடத்துவார். நமக்கு எந்த ஒரு காரியம் இருக்கிறது. யாக்கோப்பிலோர் செங்கோல் உதிக்கும், இஸ்ரவேலில் யாக்கோப்பிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரவேலின் செங்கோல் கதிக்கும் என்றே. அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ? ஒருவேளை அந்த நட்சத்திரம் யாக்கோப்பிலே உதிக்கும் என்று எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் அடையாளங்களாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமான காரியம். நாம் நினைக்க வேண்டும். we have to remember that. அதுதான் அந்த ஸ்டான்ஸா, யாக்கோப்பில் ஒரு வெள்ளி உதிக்கும் என்று. ஹல்லேலூயா. thank you Jesus. சேர்ந்து பாடுவோம். யாக்கோப்பிலோர் வெள்ளி குதிக்கும் என்றே, இஸ்ரவேலின் செங்கோல் எங்கும் கதிக்கும் என்றே. யாக்கோப்பிலோர் வெள்ளி குதிக்கும் என்றே, இஸ்ரேல் ராஜ செங்கோல் எங்கும் கதிக்கும் என்றே. ஆக்கமிழந்து மறுவாக்குரைத்த பலம் தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமேயுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ? அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ? யாக்கோப்பிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரேல் ராஜ செங்கோல் எங்கும் கதிக்கும் என்றே.
யாக்கோபிலோ எல்லாரும் சேர்ந்து இன்னும் காதிக்கும் என்றே ஆக்கமிழந்து மாறுவாக்குரைத்த பாலாம் தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமேயுத அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யூதாவின் செங்கோல், யாக்கோப்பில் ஒரு வெள்ளி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நிறைவேறின காரியங்கள். The bright morning star, விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் யார்? He is the eternal king, one who will rule over forever and ever. There is no end for his kingdom. Secondly, this bright morning star will guide us. The guiding light, நமக்கு வழிகாட்டும் ஒரு ஒளியாக, the guiding star, வழிகாட்டும் ஒரு நட்சத்திரமாக அவர் காணப்பட்டு வருகிறார். மூன்றாவதாக நாம் வேத பாடமா வாசிக்க கேட்ட அந்த சகதிதான் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம். அவர் யாக்கோபின் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆழமாக யோசிக்கும் போது யாக்கோபுக்கு முன்னால உள்ள பரம்பரையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய, ஈசாயின் வேரும் புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். இப்ப பாருங்க, ஈசாய், ஜெசி, the father of David, வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குது. அவர் தாவீதின் வேர். இங்க பவுல் சொல்றான், அவர் ஈசாயின் வேர். He is the root of Jesse. அப்ப நான் பாருங்க, எங்க ஆண்டவர் சோசன் பண்றாரோ அங்க பிடிக்கிறாரு. தாவீதின் சந்ததி எங்க இருந்து வந்துச்சு? ஈசாயில இருந்து தான் ஆரம்பிச்சு. அவனுடைய குமாரர்கள் தான் சாமுவேல் சொல்றான், உன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடு. someone I have to select from them. அவர்ல இருந்து ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி வந்தவன் தான் புறக்கணிக்கப்பட்ட, மறந்து போன 8வது பிறந்த தாவீது அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தான். ஆண்டவர் இப்ப பாருங்க ரிமெம்பர் பண்றாரு, not only the root of David but the root of Jesse. அங்கே இருந்து ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த விடிவெளி நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் ஆயிருக்கிறது. எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், I am the light, I am the truth, I am the way. எப்படி அவர் சொல்லுகிறாரோ அதே போலதான் இங்கே சொல்லுகிறார், I am the bright morning star. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? He claims his identity. அவருடைய அடையாளத்தை அவர் நினைச்சார், அவர் எடுத்து காட்டுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். நான் தான் பிரைட் மார்னிங் ஸ்டார். எஸ், மத்த ஸ்டார்லாம் அமர்ந்துரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஸ்டார்கள் இருக்கிறாங்கல்ல உலகத்துல பாக்குறீங்க. so many stars. எல்லா ஸ்டாரும் என்ன செய்யும், ஒரு காலகட்டத்துல மங்கிரும். ஹல்லேலூயா. காலகட்டத்துல மங்கிரும், இருக்கிற இடம் தெரியாம போயிரும். ஆனா இந்த பிரைட் மார்னிங் ஸ்டார் will shine forever and ever. Hallelujah. அதுதான் முக்கியமான காரியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்னிங் ஸ்டார் எப்பொழுது உதயம் ஆகிறது என்பதை just before dawn, அந்த அதிகாலை விடிவெள்ளி நட்சத்திரம், the bright morning star எப்போ இரவு முழுவதும் இருட்டு, அந்த இருட்டான நேரத்துல அப்படி விடிந்து வரும்போது எப்படி ஒரு வெளிச்சம் வருவதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுப்பதுதான் இந்த பிரைட் மார்னிங் ஸ்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுப்பார். He is the hope's guarantee before the breakthrough. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான காரியங்கள், ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ நமக்கு வேணும், ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம கடந்து போக வேணும்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறாரு ஆண்டவர்? நமக்கு பிரகாசமுள்ள விடிய நட்சத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறார்? ஒரு பிரேக் த்ரூ என்னென்றால் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, விடியலை நோக்கி வருகின்ற ஒரு வெளிச்சம், விடியல் அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம். விடியல் என்று அதான் டான் என்று சொல்லுவோம். அது ஒரு வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர வேண்டுமானால், இருளான என் வாழ்க்கை, அன்சர்டன் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, அனித்தியமான என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் எனக்குள்ள வரணும்னா, இந்த பிரைட் மார்னிங் ஸ்டார் என்னைக்கு நமக்குள்ள வருவாரோ அப்பந்தான் ஒரு நிரந்தரமான ஒரு வெளிச்சத்தை, ஒரு வாழ்வை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே நன்மைக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரைட் மார்னிங் ஸ்டார் எப்படிப்பட்ட அவர்? நித்திய ராஜாவாக இருக்கிறார். அவர் வழிகாட்டு நட்சத்திரமாக நமக்கு இருக்கிறது மட்டுமல்ல, அவர் சொன்னார், வாழ்க்கையின் இருளை போக்குபவராக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விடியல் பயணத்தை கொடுக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அந்த பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் எனக்குள்ளே வர வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். இந்த 3 வசனங்களை 3 காரியங்களை சொல்லும் போது இதுல ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் இருக்கிறத பார்க்கிறோம். நான் ஜெனிசிஸ்லயும் சொன்னேன், ரெவலேஷன்லயும் சொன்னேன். அப்போ ஜெனிசிஸ் ஆதியாமத்திலிருந்து நம்ம வசனத்தை வாசித்தோம், வெளிப்படத்திலிருந்து வாசித்தோம். இப்போ இந்த 3 பைபிளையும் கனெக்ட் பண்ணுகிற காரியத்தை பாருங்க. இதான் ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன். ஜெனிசிஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The promise was spoken. தீர்க்க தரிசனம், அதாவது வாக்குத்தத்தம் அங்கே சொல்லப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது? யூதாவின் செங்கோல் செதனா, யூதாவின் செங்கோல் நீங்குவதில்லை. அங்கே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னாகமத்திலே நம்ம வாசிக்கும் போது ஒரு நட்சத்திரம் உதிக்கும். The star was foretold. நட்சத்திரம் உதிக்கும் என்பது முன்னறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. ஆனா வெளிப்படுத்தல்ல வரும்போது, ரெவலேஷன்ல அங்கே ராஜா, the king was revealed. ராஜா என்ன செய்தார்? வெளிப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. அது முன்னால சொல்லிட்டு இருக்காங்க, செங்கோல் விலகாதுங்கிறாங்க, நட்சத்திரம் உதிக்குங்கிறாங்க. ஆனா இங்க வெளிப்படுத்தல் வரும்போது, ஆமா ஐயா, அந்த செங்கோலும் அந்த நட்சத்திரமும் அவர் யாரு? அதுதான் இந்த ராஜா. எவ்வளவு அழகாக ஒரு இணைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் பாத்தீங்களா? இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு முக்கியமான, எந்த கோணத்துல பார்த்தாலும் அதுதான். எந்த கோணத்துல பார்த்தா, ஒரு வைரக்கல்ல வச்சுட்டா, அந்த ஒரு வைரக்கல், ஒரு டைமண்ட் ஸ்டோன் எடுங்க, அந்த டைமண்ட் ஸ்டோனை எடுத்து வைரக்கல்ல வச்சு நீங்க இப்படி பார்த்தாலும் அதோடைய தன்மையை யாரும் மாற்ற முடியாது. நீங்க இப்படி பார்த்தாலும் மாற்ற முடியாது, இப்படி பார்த்தாலும் மாற்ற முடியாது. நீங்க எந்த ஆங்கிள், எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் அது அதுவா தான் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது டைமண்ட் தான். அதனுடைய குவாலிட்டி தான். அதனுடைய ஷைனிங் தான். அது அதுவா தான் இருக்கும். அதே போல இந்த விடிவெளி நட்சத்திரம் எந்த ஆங்கிள், எந்த சூழ்நிலையில, எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அது விடிவெளி நட்சத்திரம் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் தான். அதுல எந்த விதமான மாற்றும் இல்லாதவராக தான் அவர் காணப்படுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி, the spiritual authority is very important. நீங்க உலக பிரகாரமான ஒரு அத்தாரிட்டி, அது ஆண்டவர் என்ன தேடி இது சேர்ந்து கொடுக்கப்படும் சொல்றாரு. அது வேற, ரைட்டு. என்ன தேடி எல்லாம் சேர்ந்து கொடுக்கும். பட் if you need the spiritual authority இருக்கும்போது, one thing we have to remember, the bright morning star, he holds the scepter. scepterனா செங்கோல். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் தான் அந்த செங்கோலை உடையவராயிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட அத்தாரிட்டி இருக்கும்போது, அந்த அத்தாரிட்டி அவருடைய குமாரத்தி ஆகிய எனக்கிட்டே இருக்குது. அந்த அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா அதுதான் சொல்லி இருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. எந்த அதிகாரத்தை? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். He has given an authority to become the children of God. அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ அதிகாரம் வேணும்னா அவர்தான்.
செங்கோல் அவருடைய கரங்களில் தான் இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு டைரக்ஷன் வேணும். ஒரு டைரக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணு? டைரக்ஷன் மீன்ஸ் என்ன? ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம், அல்லது என்ன பண்றது, ஒரு முடிவு அப்படின்னு இருக்கிற சமயத்துல, if there is no direction, look at the bright morning star. He is your guiding star. Hallelujah. அவர் உனக்கு ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருப்பார். அவர் உனக்கு டைரக்ஷன் கொடுப்பார். He will give the direction. Go here, do there, don't go there. ஆண்டவர் நினைச்சுவார், நமக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதிகாரம் அவருடைய கையில இருக்கிறது. உன் வாழ்க்கையிலே உனக்கு என்ன பண்ணணும், டைரக்ஷன் இல்லாத சமயத்துல அவரே உனக்கு டைரக்ஷனா வருவார். அதே போல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில என் வாழ்க்கையே இருட்டாய்வாய் போய்விட்டதே, என் வாழ்க்கை இருளா போச்சு, அன்னைக்கு ஒரு விடியல் தருவார். அதுதான் the bright morning star. ஹல்லேலூயா. எனக்கு இந்த 3 காரியங்களும் உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நித்திய ராஜா, இட்டர்னல் கிங், என்றைக்கும் ஆளுமையை தன்னுடைய கரத்திலே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னோடு கூட பாடுகளை சமிக்குமானால் என்னோட ஆளுகையும் செய்வீர்கள். இரண்டாவதாக, if there is no direction, no route, there is a route, there is a direction. அதுதான் the bright morning star. ஹல்லேலூயா. மூன்றாவதா, in the midst of all chaos and confusion and distress, the bright morning star shines and enlightens the brightness in our life. அந்த வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் நினைச்சுவார், பிரகாசிப்பார், ஒளியேற்றுவார். அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிகாட்டினது. 4000 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான காரியங்கள், செங்கோல், அவைகள் இயேசு கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்டது. இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் ஒருவேளை இருளான ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையிலும் அது ஒளியை கொடுக்கக்கூடாததாக இருக்கும். எதை அவர் வாக்குத்தத்தம் செய்தாரோ அது முன்னறிவிக்கப்பட்டது. எது முன்னறிவிக்கப்பட்டதோ அவைகள் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைய இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரத்திற்கு நேராக நம்ம let us focus ourselves towards the bright morning star. அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு நேராக நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த நட்சத்திரத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தப்படுவோம். அப்படி நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கை இவ்வுலகத்திலும் ஆசீர்வதிக்கப்படும், மறு உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அவர் ஆளுகை செய்கிறவர், செங்கோல் என்றைக்கும் அவரை விட்டு விலகாது. அவர் கைடிங் ஸ்டார், எல்லாருக்கும் டைரக்ஷன் கொடுப்பார். ஆல் ஹியூமன் கைண்ட் he will give the direction. மூன்றாவதாக, இருளான வாழ்க்கையை ஒளியேற்றக்கூடிய ஒரே வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் சொன்னார், I am the light, I am the light, I am the light. இன்னைக்கு அந்த வெளிச்சத்திற்கு வருவீர்களா? You come to the bright morning star. The bright morning star will shine you. உங்க வாழ்க்கையில் அது பிரகாசிக்கும் போது உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பீங்க. எது வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டதோ அதுதான் முன் அறிவிக்கப்பட்டது. எது முன் அறிவிக்கப்பட்டதோ அது நிறைவேற்றப்பட்டது. இந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அது ஜீவ வார்த்தைகள். இன்றைக்கு அந்த பிரகாசமுள்ள நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக ஜெபிப்போமா? கேட்ட சத்தியத்தை ஒரு நிமிஷம் எல்லாரும் மனதில் கொண்டு வருவோம். தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள் பொய்யாகல. 4000 வருஷமா இருக்கலாம், 2000 வருஷமா இருக்கலாம்.
ஆனா இருளான வாழ்க்கையில ஒரு பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் வந்துச்சு பாருங்க. இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட் என்று சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில உள்ள காலம்தான் இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட். 2 ஏற்பாடுகளுக்கு இடைவெளி கிட்டத்தட்ட 400 வருஷம். அந்த 400 வருஷத்துல பாத்தீங்கன்னா டார்க்னஸ் தான். ஆனா அந்த டார்க்னஸ்ல அங்கே கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றுது. அதுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாட்டு ஆரம்பிக்கிற ஒரு காலத்துல நம்ம வர்றோம். இதெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் உண்மை. இது கட்டு கதைகள் அல்ல, ஜீவ வார்த்தைகள். Thank you, Jesus. இன்னைக்கு இந்த காலவேளையில ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்க. அந்த பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் உன் வாழ்க்கையிலே முதலாவது பிரகாசிக்கட்டும். இருளான உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறட்டும், பிரகாசமாக மாறட்டும். நித்திய ஆளுகை உடையவர் உனக்குள்ளே வரட்டும். வாழ்க்கையில வழி நடத்துதலுக்காக அவர்கிட்ட கேளேனே. You ask direction from the Lord. Thank you, Jesus. உன் டைரக்ஷன்லாம் எங்கேயாவது போய் விட்டு பாதையே இல்லாத இடத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அவ்வளவுதான், அது ஒரு டெட் எண்டா போயிரும். அவர் உனக்கு டைரக்ஷன் கொடுக்கும் போது அது சரியா போயிட்டே இருக்கும். The final destination போற வரையும் அவர் உனக்கு கரெக்டா வழி காட்டிட்டு இருப்பாரு. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அவர் வழிகாட்டும் தீபம். He's the way. பாதையே seems to know way. பாதையே இல்லாத சமயத்துல, வழியே இல்லாத சமயத்துல அவரே நமக்கு வழியா வராருங்க. Thank you, Jesus. Look at him. Look at him. The Christmas season will come and go. But வாழ்க்கையில நீ காணப்படுகின்ற மாற்றமும் திருப்பமும் தான் முக்கியம். கிறிஸ்துமஸ் வரும் போகும், 25 வந்துட்டு அப்புறம் 26 வரும், அது போயிட்டே இருக்கும். ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுப்பாரானால் அப்படி அந்த பண்டிகை காலங்களை பார்க்க முடியும். ஆனா வாட் அபவுட் யுவர் பர்சனல் லைஃப்? அத முதல்ல யோசிங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். The eternal king எனக்குள்ள இருக்கிறாரா? அதிகாரத்தை உடையவர் எனக்குள்ளே இருக்கிறாரா? வழிகாட்டுபவர் எனக்குள்ளே இருக்கிறாரா? என் வாழ்க்கையை வெளிச்சமாக்குபவர் எனக்குள்ளே இருக்கிறாரா? அந்த பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் எனக்குள்ள இருக்கணுமே. வீட்டுக்கு முன்னால ஸ்டாரை தொங்க போட்டா போதாது. அந்த பிரகாசம் உள்ள நட்சத்திரம் உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரா? அதுதானே முக்கியம். அதுதானே முக்கியம். அதான முக்கியம். ஜெபிப்போமா, நம்மளை அர்ப்பணிப்போமா. Thank you, Jesus. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா,
அபிஷேகநாதரே ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமே, இந்த பிரார்த்தனை வேளையில யாரெல்லாம் என் வாழ்க்கையிலே நீ வாரும் ஆண்டவரே, வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே என்கிற கேட்கிற பிள்ளைகளோடு கூட நீர் வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு கூட நீ வாசம் பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவர்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு நீர் பலனை தாரும். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை வெறுமனே பண்டிகை அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். வீட்டிற்கு முன்பதாக நட்சத்திரம் தொங்கப்படுவது மாத்திரமல்ல, வீட்டிற்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் வாசம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைய இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நீர் அருள் செய்வீராக. இந்த பிரார்த்தனையிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற பல இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை எந்தையாவது பார்க்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.